உங்களுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, வன்னியர்களுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த ஊமை இனங்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அந்த கல்லூரியில் வெள்ளக்காரங்காலத்தில் ஆரம்பித்தது. அந்த கல்லூரியிலே படித்து விட்டு நான் தொழில் செய்தேன். அரசாங்கத்தை டாக்டராக 3 ஆண்டுகள், அதன் பிறகு தனியாராக தொடர்ந்து செய்தேன். ஆனால் இந்த மக்களுடைய வாழ்நிலையை பார்த்தபோது அதையெல்லாம் ஸ்டெத்தாஸ்கோப்பை தூக்கி போட்டுவிட்டு இந்த மக்களுக்காக 5 நாள் மக்களை வைத்தியம் பார்த்தேன். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு 2 நாள் ஊராக போவேன். எனக்கு மதியான சாப்பாடு 5 மணிக்கு போடுவாங்க, ராத்திரி சாப்பாடு அதிகாலை 3 மணிக்கு போடுவாங்க. ஊராக சுற்றினேன், தெருத்தருவாக போனேன். அப்படி விளக்கில்லாமல் போனேன். பஸ்ஸில் இடம் இல்லாமல் நின்று கொண்டே போனேன். கல்லும் முள்ளும் தாளுக்கு மெத்த என்று சொல்வார்கள். நம்முடைய ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம். அதுபோன்று 96,000 கிராமங்களுக்கு என்னுடைய கால்கள் பயணித்திருக்கிறது. 96,000. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக, இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஊமை ஜனங்களுக்காக, வாழ்வேண்ட மக்களுக்காக, ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக, உங்களுக்காக இவ்வளவும் நான் போராடி 46 ஆண்டு காலமாக உங்களுக்காக நான் போராடி வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றை செய்திருந்தால் உங்களுக்கு இப்பொழுது நான் 10.5 கேட்க வேண்டியது. உங்களிடம் இருக்கின்ற விலை மதிக்க முடியாத வாக்கு ஒண்ணே ஒன்று. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் 5 ஓட்டு போட்டீங்க. இந்த 10.5 நீங்க நாங்கள் கதற வேண்டியதே இல்லை. நம்மகிட்ட 40 எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், 40 எம்பிக்கள் இல்லை, எம்எல்ஏக்கள் 40 எம்எல்ஏக்கள் நம்மகிட்ட இருந்தா இப்ப 5 பேர் தான் இருக்காங்க. 40 எம்எல்ஏக்கள் இருந்தா 10.5 யாரையும் போய் கேட்க வேண்டியது. ஆனா அந்த 10.5 வாங்குவதற்கு உங்களிடம் இருக்கின்ற அரிய ஆயுதம், விலை மதிக்க முடியாத ஆயுதம், நீங்க வச்சிருக்கிற அந்த ஓட்டு, விலை மதிக்க முடியாத அந்த ஓட்டு. அந்த ஓட்டை தேர்தல் நேரத்திலே காசு கொடுக்கும் போது நீங்கள் யார் யாருக்கோ கொடுக்கிறீர்கள். அவர்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். இருந்திருந்தால் இந்த 10.5 ஆமா இன்னைக்கு கொடுமையான்னு பிச்சைக்காரன் கேட்கிற மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, நீங்க எங்க வரைக்கும் போய் கேட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கோட்டை வரைக்கும் போனேன், முதலமைச்சரை பார்த்தேன், மற்ற அமைச்சரை பார்த்தேன், அதிகாரிகளை பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே பதில் சொல்லல. உங்களிடம் இருக்கின்ற இந்த வாக்கு வங்கி, அதை உங்களுக்காக நீங்களே போட்டிருந்தால் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உங்களுடைய பெண்கள், பேத்திகள் எங்கோ போயிருப்பார்.